Hello guys, this is part number 6 on module number 18 current electricity. Previously concepts and problem solving காக கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். அதை உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸையும் and then additional problems, exercise problems எல்லாத்தையுமே எக்ஸ்க்ளூசிவாக சால்வ் பண்ணியிருப்போம். Now we are going to see MCQs based on NEET and JEE. ஏன்னா நம்ம தனியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சிலபஸ் இப்போ மாறி போயிடுச்சு அப்படிங்கிறனால டெலிட்டட் போர்ஷன்ஸ் இருக்கும். டெலிட்டட் போர்ஷன்ஸ் JEE கேண்டிடேட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், NEET கேண்டிடேட்ஸ்க்கு இருக்காது. பட் அதை நம்ம டிஸ்க்ளைமரோட நம்ம சொல்லிடுவோம், அது உங்களுக்கே தெரியும். ஸோ MCQs பேஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெஃபினெட்லி இட் வில் பி கம்மிங் அரவுண்ட் ஒரு 7th அல்லது 8th பார்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது டிபெண்டிங் அப்போ அந்த டைம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போகும். As usual, our enquiry form is given in the description box. தேவைப்பட்டா fill பண்ணுங்க. Please support us by liking our content, sharing the content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என்பதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். ங்கிறது நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவரி லெசன் இல்லையா? ஸோ இந்த லெசனில் நம்ம பார்த்த தியரிட்டிக்கல் ஸ்டஃப் எல்லாத்தையும் அப்படியே ஆர்டர் வைஸ் க்ரானிக்கலாகவே நம்ம என்ன பார்த்தோமோ அதை அப்படியே திருப்பி ஃபஸ்ட் லைன் சொல்கிறேன். கரண்ட்டுன்னு சொல்லும்போது Q டிவைடட் பை Tங்கிறது அதற்கான ஃபார்முலா. DQ சேஞ்ச் இன் கரண்ட் வித் சேஞ்ச் இன் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கரண்ட் டென்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு I பை A. I என்பது கரண்ட்டு, ஏங்கிறது ஏரியா, அதனுடைய யூனிட்டு ஏரியா ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு drift velocity VD which is equal to minus QET divided by Mனு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே நேரத்தில் I which is equal to NAE into VD. அப்போது VD which will be equal to I divided by N into A into E. ஸோ ரெண்டு ஃபார்முலாவே அடங்கும். ரெண்டு ஃபார்முலாவோட யூனிட்டும் பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்டு. மொபிலிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு VD டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், K இன்ட்டு Q டிவைடட் பை R ஸ்கொயர் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலே இருக்கக்கூடியது மீட்டர் பர் செகண்ட், கீழே இருக்கக்கூடியது நியூட்டன் பர் கூலும். இதையே ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணால் மீட்டர் பர் செகண்ட் நீங்கள் வோல்ட் பர் மீட்டர் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கலாம். மீட்டர் மேலே போகும். மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை வோல்ட் செகண்ட் அப்படிங்கிறதா இதனுடைய யூனிட்டாக இருக்குது. அதே போல் தான் I ஈக்குவல் டு NAEVD அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா மேலே சொன்னது தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. ஓம்ஸ் லாவை பொறுத்த மட்டும் V விச் இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R. அப்போ R விச் இஸ் ஈக்குவல் டு V பை I அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. தென் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத இன்னொரு டேர்மில் எடுக்கணும் அப்படின்னா ரோஎல் டிவைடட் பை A அப்படிங்கிற ஃபார்முலா எடுக்கலாம். ரோ இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டிவிட்டி, அது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு மெட்டலுக்கும் மாறும். லென்த்துங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டியோட லென்த்து, ஏரியாங்கிறது ஒன்றத்தோட ஏரியா, மீட்டர் ஸ்கொயர். இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட யூனிட்டு ஓம்ஸ். ஸோ இதை ஓம்ஸை SI யூனிட் படி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் வாட் பர் ஆம்பியர், அதாவது வோல்டேஜ் ஒன்னோட வோல்ட்டு பர் ஆம்பியர். ஸோ வோல்ட் விச் இஸ் நத்திங் பட் இங்கே வாட் பர் ஆம்பியர், இங்கே ஆல்ரெடி ஒரு ஆம்பியர் இருக்குது. ஸோ வாட் பர் ஆம்பியர் ஸ்கொயர். ஸோ வாட்லேருந்து அதுக்கப்புறம் ஜூல் பர் செகண்டு, ஜூல்லேருந்து அப்புறம் நியூட்டன் மீட்டர் பர் செகண்டு, அப்புறம் நியூட்டனுக்கு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்படி நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதான் இதோட ஸ்டெஃப்பு. ஸோ வோல்ட் இஸ் நத்திங் பட் வாட் பர் ஆம்பியர். இதெல்லாம் இதோட பேசிக் யூனிட்ஸு. இதோட கரெக்ஷன்ஸும் நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். அடுத்ததாக ரெசிஸ்டன்ஸோட கலருக்கு நம்ம சொல்கிறக்கூடிய ஃபார்முலா BB ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேட் அ வெரி குட் ஒய்ஃப், ஷி ஆல்வேஸ் வியர் சில்வர் அண்ட் கோல்டு. ஸோ இந்த ஆர்டரில் நம்பர்ஸ் வரும். நீட்டில் இந்த வருஷம் சிலபஸில் ரெசிஸ்டன்ஸ் கலர் கிடையாது, பட் JEE ஆஸ்பிரன்ஸ் இது உங்களுக்கு தேவைப்படும். ப்ளீஸ் பி வித் தட். அது உங்களுக்கு ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கிறதா, ஏன்னா இந்த வார்த்தையை நீங்கள் ஸ்கூல்லேருந்து படிச்சிருப்பீங்க. யூ டோன்ட் வரி அபவுட் தட். காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சீரியஸ்ன்னு சொல்லும்போது R ஈக்குவல் டு R1 + R2 + R3. இதில் I will be constant. அதுவே parallel சொல்லும்போது voltage will be constant. அதில் 1/RP ஈக்குவல் டு 1/R1, 1/R2, 1/R3 சம்திங். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கும் டெம்பரேச்சருக்கும் எந்த அளவுக்கு பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். என்ன காரணம்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இங்கே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் இருக்கும். அது ஃபார் கண்டக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். கண்டக்டர்ஸை பொறுத்த மட்டும் 10⁻³ 10⁻⁴ இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் இருக்கும். இன்சுலேட்டரை பொறுத்த மட்டும் 10⁻22. ஸோ அதுக்கும் இதுக்கும் இதோட வேல்யூஸ் இந்த ரேஞ்சஸை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ R விச் இஸ் ஈக்குவல் டு R0 × 1 + ஆல்ஃபா × ΔT. ஆல்ஃபா உங்களுக்கு தெரியும், தெர்மல் கோஎஃபிஷியன்ட், தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். R0 என்பது ஃபைனல் ரெசிஸ்டன்ஸு, Rங்கிறது ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ், R0ங்கிறது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். இதனோட யூனிட்டுகள். அடுத்ததாக பவர் எனர்ஜி பேஸில் வரும்போது பவர் விச் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு ஐஏ. அதே நேரம் பவருங்கிறது எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இல்லையா? ஸோ எனர்ஜி நம்ம சொல்லும்போது வாட் இஸ் த எனர்ஜி ஹியர்? இது மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் 1/2 mv². பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொன்னால் mgh. ஸோ இட் இஸ் கைனடிக் எனர்ஜி, இட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுவே தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொன்னால்
Q which is equal to MCP into delta T அல்லது M into L. சிபிங்கிற ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, எல்லுங்கிறது லேட்டன் ஹீட்டு. இங்கே நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லாலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி யூன்னு ஒரு விஷயம் இருக்குது. K இன்ட்டு Q இன்ட்டு Q டிவைடட் பை R அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதே இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஸ் வெல் அஸ் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் Q. இது பேஸ்ட் ஆன் Q அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜிங்கிறது இருக்குது. இதில் Q which is equal to நம்ம என்ன சொல்லலாம், C into V சொல்லிடலாமா. ஸோ தட் இஸ் நத்திங் பட் யுவர் சார்ஜ். அதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ யுவிங்கிறது இந்த மாதிரி எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ பேசிஸ்டாக நமக்கு ஆன்சர்ஸ் வருது. அதே போல் E which is equal to 1/2 CV ஸ்கொயர் கெப்பாசிட்டன்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடியதை நம்ம சொல்லலாம். ஸோ இத்தனை வேல்யூஸ் இருக்குது, அதை தான் இங்கேயும் நம்ம சொல்ல வரும். ஸோ V which is equal to I into R, P அப்படின்னு சொல்லும்போது I into R இருக்கு இல்லையா. ஸோ V into I, இந்த Vயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் IR into I ஸ்கொயர் ஆர்னு வரும். லைக்வைஸ் வோல்டேஜ் பேசிஸ் சொல்லும்போது V ஸ்கொயர் பை R அப்படின்னு சொல்லும்போது V ஈக்குவல் டு IR இல்லையா. IR ஸ்கொயர் IR ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை R which is nothing but I ஸ்கொயர் R ஸ்கொயர் டிவைடட் பை R அப்படின்னு போட்டிங்கன்னா which will become I ஸ்கொயர் R. ஸோ இந்த பழைய ஃபார்முலாவுக்கே வந்துடும். இதெல்லாம் இதோட பேஸு மெக்கானிக்கல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அது எல்லாமே நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ்லேயும் நம்ம பார்த்துருக்கோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு விஷயம் இப்போ நம்ம இதில் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் I ஸ்கொயர் R, V ஸ்கொயர் டிவைடட் பை R. இது ரெண்டுமே எதில் பேஸ் பண்ணி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் வோல்டேஜ், ரெசிஸ்டர், கரண்ட். ஸோ VEIER இதை மட்டும் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜிஸில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எங்கே சார் டைமே கிடையாது, இது எல்லாத்தையும் நம்ம மெஷ் பண்ணி வரும்போது வரக்கூடிய யூனிட்டு வாட்டு. வாட் இஸ் நத்திங் பட் ஜூல் பர் செகண்ட். செகண்டுங்க வரும்போது வாட்டு, செகண்டுங்க போது டைம் வந்துடுது இல்லையா. இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இங்கே நம்ம கொண்டு வரோம். ஸோ இத்தனை டைப் ஆஃப் எனர்ஜி நம்ம இது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இங்கேயும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்குது, சிஸ்டத்துக்கு வெளியிலேருந்து சப்ளை கொடுக்குறோம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி மூலமாக தான் அதுக்கு சப்ளை போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்கலாம், டேரெக்டாக நம்ம சார்ஜ் அதுக்குள்ளே போக போகிறதில்ல, அந்த பேட்டரி மூலமாக தான். அல்லது ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட லேப்டாப்புக்கு கூட இண்டிவிஜுவலாக ஒரு பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி மூலமாக நீங்கள் எக்ஸ்டர்னல் சப்ளை எடுத்து தேவையான எனர்ஜியை அது ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா இது ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இப்படி இண்டிவிஜுவலாக ப்ராசஸ் பண்ணுற எல்லா சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பவர் சோர்ஸை பேட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் ஸ்டோரிங் த எனர்ஜி இல்லையா. இந்த எனர்ஜி ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த பேட்டரி, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் என்னன்னு சொல்லுவோம், EMF. இட் இஸ் நத்திங் பட் டெல்டா V, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். வர்றதுலேருந்து எடுத்து இங்கே எவ்வளோ கொடுக்குது அந்த EMF பேஸ் பண்ணி வரும்போது V ஈக்குவல் டு IRங்கிறது சொல்லுவோம். அதுவே V ஈக்குவல் டு E மைனஸ் I இன்ட்டு R அப்படிங்கிற விஷயம் வரும். மீ மைனஸ் ஸ்மால் r, தட் இஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் r. இப்போ இங்கே இருக்கக்கூடிய I இன்ட்டு R விச் இஸ் ஈக்குவல் டு EMF மைனஸ் I இன்ட்டு ஸ்மால் r. EMF மட்டும் தனியாக வைக்கும்போது கேபிட்டல் I கேபிட்டல் R ப்ளஸ் கேபிட்டல் I ஸ்மால் r இன்ட்டு E. ஐயை மட்டும் தனியாக வச்சிங்கன்னா கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் r விச் இஸ் ஈக்குவல் டு E, I விச் இஸ் ஈக்குவல் டு E டிவைடட் பை R ப்ளஸ் ஸ்மால் r. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான ஆன்சர்ஸும் நீங்கள் கொண்டு வர முடியும். V which is equal to I into Rன்னு போடும்போது இந்த ஐயோட வேல்யூவை டைரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா E டிவைடட் பை R ப்ளஸ் R இன்ட்டு R. ஸோ இப்படியெல்லாம் நமக்கு இந்த சம்மோட ஆன்சர்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் தான் கிடைக்கும் போது இதெல்லாம் இதோட தியரி எப்படி இதெல்லாம் வந்துச்சுங்கிறத தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. நெக்ஸ்ட் ஒன், வீட்ஸ்டோன் பிரிட்ஜு. ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பொறுத்த மட்டும் இட்ஸ் லைக் ஒரு ஸ்கொயரை 4 பக்கம் எடுத்து கேலோன் 1 லிட்டர் பேலன்ஸ் பண்ணுவோம். இஃப் தெர் இஸ் நில் டிஃப்ளெக்ஷன் அல்லது நல் டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா IG which is equal to 0. இங்கே 0ல் நல் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இந்த சர்க்யூட் பேலன்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி பேலன்ஸாக இல்லைன்னா ஐஜியோட வேல்யூ சம்திங் தே வில் கிவ் RG அல்லது IG இதோட வேல்யூஸ் கொடுப்பாங்க. இந்த G இஸ் நத்திங் பட் யுவர் கேலோனோமீட்டர். கேலோனோமீட்டரோட முக்கியமான ப்ராசஸே என்னன்னு கேட்டிங்கன்னா இட் அலவுஸ் நோ கரண்ட். கரண்ட்டை இதில் ஃப்ளோ பண்ண விடாமல் ரெசிஸ்டன்ஸோட பேலன்ஸை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கேலோனோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். இது தியரிட்டிக்கலி, அதோட தியரியை தரவாக பறிச்சுக்குங்க. ஸோ R/S இஸ் ஈக்குவல் டு திஸ் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் பேலன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல் பாயிண்ட் ஆர் பேலன்சிங் பாயிண்ட் இஸ் நத்திங் பட்
ஒரு ஸ்கேல் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நம்மளோட விரலால் இங்கே நம்மளால் நட்டு வைக்க முடியுது, அதோட பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியும்னா அதை சிஜி சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிற மாதிரி மெக்கானிக்கலி எலக்ட்ரிக்கலி நம்மளுக்கு கரண்ட்டோட பேலன்ஸிங்கோ வோல்டேஜோட பேலன்ஸிங்கோ ரெசிஸ்டன்ஸோட பேலன்ஸிங்கோ கொடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பெயர் பேலன்ஸ் பாயிண்ட் அல்லது நல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம், மீட்டர் பிரிட்ஜ்னு ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம், லைக்வைஸ் இங்கே பொட்டன்ஷியோமீட்டர் மூணுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதற்கான காமன் ஃபார்முலான்னு சொல்லும்போது R/S = L1 / 100 - L1. ஸோ திஸ் இஸ் ஃபார் மீட்டர் பிரிட்ஜ். அதுவே இதே காலம் வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பொறுத்த மட்டும் 4 இருக்கும் சரிங்களா. ஸோ விச் இஸ் நத்திங் பட் R1, R2, R3, R4 அப்படின்னு இருந்துச்சுன்னா R2 / R1 which is equal to R4 / R3. ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேஷன்ஸு. அதுவும் இல்லாமல் இந்த தடவை நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் இதோட தியரியும் இதோட ஒர்க்கிங் அவுட்டையும் தனியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா இதுக்காக தனியாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம தியரியில் கொடுத்துருக்கோம், அதை வெரிஃபை பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியோமீட்டர் வரும்போது நீட்டுக்கு நாட் அவைலபிள் பட் ஜேடபிள்யூக்கு அவைலபிள், பட் வி ஆர் டெல்லிங் காமன்லி. இதற்கான ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா E1/E2 ரெண்டு EMF இருந்துச்சுன்னா EMF1 / EMF2 = length / L2. அதான் ஆல்ரெடி ஒரு EMF ஒரு சிஸ்டத்தில் இருக்கும், அதோட பேலன்சிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்கேலில் இந்த இடத்துல ஒரு 20 அப்படின்னுச்சுன்னா தட் இஸ் L1. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு EMF நான் இங்கே சேர்க்கும்போது வாட் வில் பி த பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு பேர் L2. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு E1/E2 = L1/L2. தென் R இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R = கேபிட்டல் ரெசிஸ்டன்ஸ் R. இந்த ஆருங்கிறது என்னென்னா சப்ளைலேருந்து வரக்கூடியது. இந்த சப்ளைலேருந்து வரக்கூடியது எப்படி கண்டுபிடிக்கலாம், R which is V = I × R. அப்போ R which is equal to டோட்டல் இன்டர்னல் சப்ளை வோல்டேஜ் அப்புறம் சப்ளை கரண்ட், இது ரெண்டத்தையும் நம்ம வச்சு என்ன பண்ணிடலாம்னா இந்த ஆரோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம், அல்லது அவங்களே கொடுப்பாங்க. இங்கே L1 - L2 / L1 அப்படின்னு போட்டிங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஏன்னா EMF எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வரும். அவங்களே சம்மில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் நில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை நல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னாங்கன்னா R which is equal to 0 நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு போகலாம். சில ப்ராப்ளம்ஸே நான் எக்ஸாம்பிளில் பண்ணியிருக்கேன். E / R + Rன்னு இருக்கும். there is 0 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கப்பட்டிருக்கும் போது இங்கே 0ங்கிற வார்த்தையை போட்டு E / Rலாம் போட மாட்டாங்க. டைரெக்டாக நீங்கள் எந்த ப்ராப்ளம் ரெஃபர் பண்ணாலும் ஒன்ஸ் தே ஹேவ் கிவன் 0 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தே வில் ஆட்டோமேட்டிக்லி சூஸ் E / R அப்படின்ட்டு போட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நம்ம தியரட்டிக்கலாக அந்த கீவேர்டு உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பார்ட்ஸ் கம்மிங் அண்டர் ஃபார்முலா. இது போதும், இனஃபாக இருக்கும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய MCQs நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ சரிங்களா. Moving to problem number 1. Which of the following characteristics of electron determine the current in a conductor? Drift velocity, thermal velocity, both drift and thermal velocity, neither drift nor thermal velocity. முதல்ல thermal velocityங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? I don't think so. நம்மளோட சிலபஸில் அவைலபிளாக இல்லை, பட் I don't think so. thermal velocityங்கிற வேர்டுக்கும் இங்கே கரண்ட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஸோ இட் இஸ் ஒன்லி டிபெண்ட் அப்பான் drift velocityயா அப்படின்னு பார்த்தா எஸ், because I = NAE × VD. அப்போ I is proportional to VD ன்னு சொல்லும்போது drift velocity is alone அப்படிங்கிறத அதற்கான சரியான வார்த்தையாக இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு the charge passing through a conductor of cross section ஏரியாவோட மதிப்பு கொடுத்தாச்சு. Qவோட வேல்யூ 3t² + 5t + 2 in கூலும். இது ஒருவேளை மைக்ரோ கூலும்பாக இருந்தாலும் மில்லி கூலும்பாக இருந்தாலும் நம்ம 10⁻⁻⁶ இங்கே 10⁻³ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியே ஆகணும் இல்லையா. நெக்ஸ்ட்டு where t, what is the value of drift velocity at t = 2 seconds, என்னோட வேல்யூ 2 × 10⁻25 per meter cube அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ how will you find it? First of all drift velocity நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா I / N × A × E. என்னோட வேல்யூ they have given, ஓகே, ஏவோட வேல்யூ கூட கொடுத்தாச்சு. ஈங்கிறத 1.6 × 10⁻19 போட்டுடலாம். how to find the value of I? ஐங்கிற வேல்யூ எங்கேயும் கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ தட் இஸ் வை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு I = dQ/dtங்கிறது மேண்டேட் ஆகுது. அதன்படி dQ/dt d/dt × Qவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 60 + 5t + 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடுது, அது தேவையில்லை. ஸோ 60 + 5 அட் த ரேட் ஆஃப் 2 செகண்ட்ஸ்னு போடும்போது 6 2 12 + 5 17 ஆம்பியர். ஸோ வி கேன் சப்ஸ்டியூட் இட் திஸ் ஃபார்முலா. I = 17, என்னோட வேல்யூ, ஏவோட வேல்யூ, ஈவோட வேல்யூ மூணுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வி கெட் 1.7 × 10⁻⁻5 m/s. ஸோ இதிலே கவனிச்சிங்கன்னா அந்த வேல்யூ ஒரு இடத்துல இருக்குது. இங்கே 0.77 இருக்குது பார்த்தீங்களா. வேல்யூஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாட்டும். ஒருவேளை இங்கே 1.77 × 10⁻³ கொடுத்தா என்ன பண்ணுறது? மேபி ப்ராப்ளி அதை செக் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது.
ஒரு கொஸ்டின் இல்லாமல் 2 கொஸ்டின் நீங்கள் டச் பண்ணும்போது ஒரே வேல்யூவில் 10 பவரில் மட்டும் மைனஸ் பண்ணுற மாதிரியான வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கோயிங் டு நெக்ஸ்ட் ஒன். ரெசிஸ்டர் ஆஃப் 6 கிலோ ஓம்ஸ். கிலோ ஓம்ஸ்னு சொல்லும்போது 10 to the power of 3, அப்போ 6000 ஓம்ஸ். ஓகேங்களா? Tolerance 10% and another with 4 kilo ohms with tolerance 10% are connected in series. So the tolerance of the combination is about nothing but series ங்கிற வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா R1 plus R2. அப்போ del R which is equal to del R is equal to del R1 plus del R2. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே பர்சன்டேஜ் இதோட வேல்யூ 6 இன்ட்டு அதோட பர்சன்டேஜ், இங்கே 4 இன்ட்டு அதோட பர்சன்டேஜ். ஸோ இதை ஏன் சார் நான் 6000 போடக்கூடாது, எதை சார் இதில் 4000 போடக்கூடாது? போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 6000 போட்டாலும் பரவாயில்ல, இங்கே 4000 போட்டாலும் பரவாயில்ல. நமக்கு தேவை பர்சன்டேஜ் தான். அதனால் 6 + 4 அப்படின்னு போடும்போது இங்கே 0.6 + 0.4 0.10, அதை 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10% அப்படிங்கிறது வரும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ 10%, தட்ஸ் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் கரெக்ட். ஒருவேளை இங்கே நான் 6000 × 10 / 100, இங்கே 4000 × 10 / 100 அப்படிங்கிற ஆப்ஷன் போடும்போது இங்கே அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், 2 சைஃபரை இது பண்ணலாம், இங்கே 2 சைஃபரை கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது 600 + 400 அப்படின்னு போட்டால் 1000%. ஸோ ஆக்சுவலாக இருக்கிறது 6000 + 4000 ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 10000. 10000ல் 1000 வந்து இதிலே முடிஞ்சிருது. அப்படின்னா 1000 / 10,000 அப்படின்னு போட்டு பாருங்கள். அப்போது அதோட வேல்யூ 10/100னா 10%. அவ்வளோதான். 2 வகையிலையும் நீங்கள் போடலாம், ரெண்டுமே சரிதான். சரிங்களா? கார்பன் ரெசிஸ்டர் இந்த கொஸ்டின் ஃபார் JW ஆஸ்பிரன்ஸ். நீட்டில் கேட்டிருக்காங்க 2018 வரைக்கும். ரெசிஸ்டரோட வேல்யூ திஸ் இஸ் ஆர் அண்ட் திஸ் இஸ் தியர் டெல்டா ஆர். அதோட வேல்யூ கிலோ ஓம்ஸில் கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்சஸ் ஆஃப் கலர் இருக்குது. ஸோ ஹவு வில் யூ ஐடென்டிஃபை த சீக்வன்ஸ்? இந்த சீக்வன்ஸை எப்படி ஆட் பண்ணுவீங்க? முதல்ல 4, அப்புறம் 7, அதுக்கப்புறமா இதில் 10 to the power of 3. ஏன்னா இதை நம்ம சேர்க்க வேண்டாம், இது எரர் தான். 10 to the power of 3. அப்புறம் அதோட பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 47 4.7னா 4.7 / 47 போடுங்க. 1/100 இருக்கும். சரிங்களா? 1/10. 1/10ங்கிறது எவ்வளவு? 10%. ஸோ அந்த 10%ங்கிறது இங்கே கடைசியாக ஆட் பண்ணும். ஏன்னா பர்சன்டேஜ் கடைசி. 4 எல்லோவை குறிக்கும், 7 வயலட்டை குறிக்கும், 10 to the power of 3 அந்த 3ங்கிறது ஆரஞ்சை குறிக்கும், 10 அப்படிங்கிறது சில்வரை குறிக்கும். அப்போது எல்லோ, வயலட், ஆரஞ்ச், சில்வர். எல்லோங்கிறதுலையே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் வயலட்டுங்கிற ஆப்ஷன், ஆரஞ்சு, சில்வர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட். இங்கே நம்ம சால்வ் பண்ணும்போது டக்குன்னு வந்துடும். கொஸ்டினில் சால்வ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு நிமிஷம் குழப்பம் வரும். ஏன்னா ரெண்டும் ஒரே வேல்யூவாக இருக்கும், டக்குன்னு ஃபைன் கொடுத்துட்டோம். இதில் பாதிக்கு பாதி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போது 2.35 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த வேல்யூஸை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதுதான் இதோட முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A wire of resistance R which is equal to 4 is stretched to twice its original length. So L dash which is equal to 2L. The resistance of stretched wire would be R dash கேட்குறாங்க. ஸோ R dash கண்டுபிடிக்கணும்னா which is equal to rho into L dash by A dash. ஏன்னா லென்த்தில் எப்படி சேஞ்ச் வருதோ அதே போல் ஏரியாவிலையும் சேஞ்ச் வரும் இல்லையா? இங்கே ஒரு ஃபார்முலா போட்டிருக்கேன், நான் அதையும் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நார்மலி R which is equal to rho into L by A. அப்போது ரோ மட்டும் சேஞ்ச் ஆகாது சார், ரெண்டுத்துக்கும் சேஞ்சே ஆகாது. ஏன்னா ரோ டேஷுங்கிறது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதனால் அது கேன்சல் ஆகிடும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ வி ஹேவ் த ரிலேஷன் AL ஈக்குவல் டு A dash L dash. இப்போ ஏவும் எல்லும் நார்மலாக இருக்குது. இப்போ ஏரியா அதனால் என்ன ஆயிருக்குன்னா 2 times ஆஃப் எல்லா மாறி இருக்குது. ஏரியா எவ்வளோ மாறி இருக்குன்னு கொடுக்கல. அப்போது A dash which is equal to AL divided by 2L. அப்போது கட் பண்ணும்போது A divided by 2. இப்போ A dash-ஓட வேல்யூ A. ஸோ R dash which is equal to ரோ dash மாறாது, L dash divided by A dash. ஸோ ரோ டேஷுங்கிறது ரோவாகவே இருக்கட்டும். எல் டேஷ் என்பது 2 times ஆஃப் லென்த்து. ஏ டேஷ் என்பது A divided by 2. 2 மேலே போச்சுன்னா 4, 2 2 4. 4 தனியாக எடுத்து ரோ எல் பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். அப்போ ஆக்சுவல் ரெசிஸ்டன்ஸான ஆரோட 4 × 4 அப்படின்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட் 16. ஸோ 16 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதை சிம்பிளாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா R dash equal to n square × 6. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோங்கிறத அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 2 தடவைனா 2 தடவை 2ன்னு ஸ்கொயர் பண்ணிட்டு அதோட வேல்யூ எடுத்து போடுறது. இது எல்லா நேரத்துக்கும் ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த ஃபார்முலாவை இதுக்காக நீங்கள் தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இது ட்ரெடிஷ்னல் ஃபார்முலா. இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்முலா படி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எந்த லூப் அண்ட் கார்னரில் வேணாலும் இதை செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ். அப்போது R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R3 ஈக்குவல் டு R.
அதுவும் கனெக்டட் இன் சீரிஸ். மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3R. இது நீங்கள் கொஸ்டின்லேயே நம்ம படிக்க வந்துடணும். Okay, across a source of EMF together dissipate 10 watt power. If the same resistors are connected in parallel across the same source, power distributed எவ்வளவு dissipated. இங்கே EMFங்கிற வார்த்தையும் வருது. EMF வந்தால் internal resistance வரணும் இல்லையா? If there is no internal resistance கொடுக்கலன்னா அது 0ன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை EMF இருக்கிற இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா, இன்னர் ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை தரவை செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. இது அவங்க கொடுக்கல, பட் இருந்தாலும் நம்மளா அசம்ஷன் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா, அது மேண்டேட். ஸோ பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் I² × R அப்படிங்கிற வார்த்தையிலையும் நீங்கள் கொடுக்கலாம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் I² உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி V² / Rங்கிற ஃபார்முலா இங்கே நான் போட்டிருக்கேன். V² மட்டும் நமக்கு தெரியுமா என்ன? அதுவும் தெரியாது. ஸோ ஒய் ஐ எம் சூஸிங் V²னா பவரோட வேல்யூ 10 இருக்குது, V² / ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 3R. இதை போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது V² / R = 30 அப்படிங்கிற ஆப்ஷன். அதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேரலல்னு சொல்லும்போது 1/RP = 1/R1 + 1/R2 + 1/R3. மூணுமே Rனா 1/R 1/R 1/R. அப்போது 3/R ங்கிறது 1/RP. அப்போது தென் RPயோட வேல்யூங்கிறது R/3 ஆக இருக்கும். ஸோ அந்த 3 மேலே போச்சுன்னா 3 × V² / R. ஆல்ரெடி V² / Rங்கிற வேல்யூ 30 இருக்கா, அந்த வேல்யூ இங்கே 30 × 3ன்னு போட்டால் 90 வாட் வந்துடுது. சரி சார், எனக்கு V² பிடிக்காது, எனக்கு Vயே பிடிக்காது, ஐ வில் கெட் I² R ஒன்லி. ஓகே, தாராளமாக பண்ணுங்கள். அப்போ I² R = 10ங்கிறது தெரிஞ்சிச்சு. I² = 10/3ன்னு இருக்கட்டும். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இன்னொரு பவரில் பவர் P' இருக்கு இல்லையா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேரலல். அப்போது இங்கே I² × Rங்கிற வேல்யூ என்னவாக இருக்கும், அதோட டிவிஷன் என்னவாக இருக்கும்? ஸோ I² RP = I² × RPனா R/3 = 10. அப்போ இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 3Rன்னு இருக்குது, இங்கே R3. ஸோ இந்த R கூட தனியாக எடுத்துப்போமே, 10/3. இந்த R எடுத்திங்கன்னா I² R = again 30. அப்போ இந்த வேல்யூஸை நீங்கள் திருப்பி கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ வில் கெட் அரவுண்ட் திஸ் வேல்யூ. இதை கட் பண்ணும்போது 90ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் I² Rங்கிற வேல்யூலையும் கொண்டு வரலாம், V² / Rங்கிறதுலையும் கொண்டு வரலாம். கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே டைப்பில் I² Rோட வேல்யூ எடுத்து பாருங்கள், அப்போயும் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு வரும். அந்த பேஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா சால்வ் பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். அடுத்து 6 ohms and 12 ohm resistors are connected in parallel. This combination is connected in series with a 10 volt battery and a 6 ohms resistor. So what is the potential difference between the terminals of the 12 ohms resistors அப்படிங்கிறது இதுக்கான குழப்பம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினையே நீங்கள் டயக்ராமாக வரைஞ்சால் தான் புரியும். சரிங்களா? அதன்படி நான் முதல்ல டயக்ராம் வரைகிறேன். 6, 12 இது ரெண்டும் என்ன ஆகுதுன்னா பேரலில் கனெக்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 6ங்கிறது 1, 12ங்கிறது 2. அடுத்து இது காம்பினேஷன் ஆஃப் பேட்டரியோட வோல்டேஜ் 10 வோல்ட்டு. இதை தவிர அண்ட் 6 ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது தான் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது கனெக்டட் இன் சீரீஸுங்கிற வார்த்தை இந்த கனெக்ஷனோட சீரீஸில் மூணாவதாக இருக்கக்கூடியது 6 ohms. இதுதான் இதோட சர்க்கியூட்டோட ஃபார்ம். இந்த ஃபார்மை நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா டோட்டலாக அவுட். அதுவும் அவங்க கேட்குறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெர்மினல்ஸ் ஆஃப் 12 வோல்ட். அப்போ V2ஓட வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ பேரலல் கனெக்ஷனில் முதல்ல எடுத்தோன்னா 1/RP = 1/R1 + R2. 6, 12. அதே மாதிரி இவங்க இதுக்கு 1 நம்பர் கொடுக்கணும், இதுக்கு 2 நம்பர் கொடுக்கணும்னு அவங்க சொல்லலை, நம்ம தான் போட்டிருக்கோம் நம்மளோட புரிதலுக்காக. ஏன்னா இங்கே R1 போட்டால் உங்களுக்கு 6ன்னும் R2ன்னு போட்டால் என்னன்னு தெரியும். ஸோ 1/RP = இதோட வேல்யூஸை கொண்டு வரோம். 1/6 1/12, அப்போ 3/12ன்னு மாறும் 1/4. அப்போ RP = 4 ohms. அடுத்து R சீரீஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பேரலல் சர்க்கியூட் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கியூட் பிகம்ஸ் RP. அதோட இப்போது 3 ohms இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு சீரீஸ் இருக்கா. அப்போ RS = RP + R3 அப்படின்னு கொடுக்கும்போது 4, 6, 10 ohmsன்னு வந்துருச்சு. அடுத்து we need to find the potential difference. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு ஃபார்முலா I × R அல்லவா. ஸோ நமக்கு ஆரோட வேல்யூ ஈக்குவலண்ட் வேல்யூ தெரிஞ்சு போச்சு. ஸோ இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐயோட வேல்யூ தேவை. ஸோ how will you find? Vயுமே உங்களுக்கு கான்ஸ்டன்ட் 10 வோல்ட் கிடச்சிருச்சு. ஸோ I = V/R. இந்த வேல்யூ படி 10/10 = 1 ஆம்பியர். நீங்கள் கேட்கலாம், நமக்கு 12 வோல்ட்டுக்கு தானே சார், 12 ஆம்பியருக்கு தானே தேவை, எதுக்கு இப்போ கண்டுபிடிக்கிறீங்க? ஏன்னா சம்மை பொறுத்த மட்டும் IEVR இது மூணுத்தையும் ப்ராப்பராக கண்டுபிடிச்சிட்டு தான் அடுத்து மூவ் ஆகணும். ஆல்ரெடி சம்மில் 10 வோல்ட் வோல்டேஜுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இட் இஸ் ஃபிக்ஸட். அதே போல் R ஈக்குவலண்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4 + 6
10 ஓம்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ இதை பேஸ் பண்ணி ஐயோட ஃபிக்ஸட் வேல்யூவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இண்டிவிஜுவலாக பண்ணுவோம். ஸோ இண்டிவிஜுவலாக எப்படி செப்பரேட் பண்ணுறோம்னா V2 அட் செகண்ட் ஜங்ஷன் 12 ஓம்ஸ் இருக்குது, பேட்டரி சப்ளை இங்கே இருக்குது, ஐயோட வேல்யூ இப்போது 1 ஆம்பியர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், V which is equal to I2 into R. ஸோ I2 into Rோட வேல்யூ இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we will get I divided by 3. அதாவது என்ன, இங்கே Vயோட வேல்யூ நமக்கு ஆக்சுவலாக என்ன போட்டிருக்காங்க, இங்கே Vயோட வேல்யூ இல்லாமல் I2 which is equal to I into ஏதோ சம்திங். அது என்ன ஏதோ சம்திங், வாட் இஸ் தட் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது. இந்த இடத்துல this R அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோட வேல்யூ this is I and then Rங்கிறது அந்த ரெண்டு பேரலல் இருக்குல்ல ஆர்பியோட வேல்யூ தான் 1/6 ப்ளஸ் 1/12 அப்படிங்கிற வேல்யூவை எடுத்துருக்கோம். ஸோ இந்த வேல்யூவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய இந்த ஆப்ஷன் which is nothing but I divided by 3 அப்படிங்கிறது I2 ஃபஸ்ட்டு தனியாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதன்படி இங்கே இருக்கக்கூடிய R3யோட 6 டிவைடட் பை 6 + 12 இது பேரலில் இருக்கிறனால பாட்டமில் வருது. ஸோ 6 கீழ் 18ன்னு சொல்லும்போது I divided by 3. ஐயோட வேல்யூ ஆல்ரெடி 1 தான், அதனால் நீங்கள் டேரெக்டாக I2ங்கிற ஜங்ஷனில் 1/3ங்கிறதே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அது ரெசிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஜங்ஷனுங்கிறது 12வது வோல்ட்டு. ஸோ 12ஆல் இந்த I/3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 1/3, 3 இன்ட்டு இதை கட் பண்ணிங்கன்னா 4. ஸோ V2 which is nothing but 4 வோல்ட் அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ the next problem லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது தான், the resistance of wire is R if it is melted and stretched to n times its original length. அது 2ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், 8, 10 எதா வேணா இருக்கலாம். ஸோ இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் will be R dash. நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா? ஸோ R dash equal to rho into L dash by A dash. ரோவும் ரோ டேஷும் ஒன்று. ஏன்னா அந்த ஒயரில் நீங்கள் என்ன தான் மெல்ட் பண்ணாலும் உருக்குனாலும் கொண்டாலும் ரெசிஸ்டன்ஸ் மாறாது, லென்த்து மாறலாம், ஏரியா மாறலாம். ஸோ அப்போ லென்த் which is equal to n times of Lங்கிறத கொடுத்துட்டாங்க. A dash L dash equal to ALன்னு போட்டிங்கன்னா AL divided by NL, எல்லும் கட்டு A divided by N, அதான் A dash. ஸோ ரோ இன்ட்டு L dash divided by A dashன்னு போகும்போது L dashோட வேல்யூவான N இன்ட்டு L, இங்கே Aல A divided by N, N மேலே போச்சுன்னா N square into rho L by A. ஸோ which is nothing but n square into Rன்னு நம்ம டைரெக்டாக எடுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் பார்க்கும்போது n square into R அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக நாம தான் இருக்கும். அது எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கோம். இது நீங்கள் இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கிறத விட ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி போனதுனால தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாவே கிடச்சிச்சு. ஆனால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் சிம்பிளாக மகப் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி நம்ம என்ன சால்வ் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்டர் படி போனீங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுவும் முக்கியமான கொஸ்டின், நீட் பேஸ்ட் கொஸ்டினாக இருக்குது. சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், a wire of certain material is stretched slowly by 10%. செமையான கொஸ்டின். 10% ஸ்ட்ரெச்னு சொல்லும்போது அது அதிகமாகுதா குறையுதாங்கிறத முதல்ல தெளிவாக தெரியணும். அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் பிகம்லி. நியூ ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரோ ஆர் டேஷு, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரோ டேஷ். நீங்கள் ஒயரை உருக்குனாலும் கொண்டாலும் என்ன ஆனாலும் ரோ which is equal to ரோ தான், அது நமக்கு தேவை. ரிமைன்ஸ் த சேம்ங்கிற ஆன்சருங்கிற வார்த்தையும் இல்லை. இங்கே ஒரே ஒரு விஷயம், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் மாறும், இது சேம்னு ஒரு இடத்துல தான் இருக்குது. அன்டவுட்டட்லி இதான் ஆப்ஷனுங்கிறத நீங்கள் கொண்டாலும் வேறு வகையில் இந்த கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்க, இதில் நம்ம சேம்னு கொடுத்தோன்னா அப்போ நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அது ஆக்சுவலாக கொஸ்டின் உங்களுக்கு ஈஸி அப்படிங்கிறதுக்காக அந்த லிபரேஷன் நீங்கள் எடுத்துக்கூடாது. என்ன ஆர்டர் இருந்தாலும் கொஸ்டினை தெளிவாக தான் கண்டுபிடிக்கும். என்றைக்குமே ஒரு கொஸ்டினை குருட்டாம்போக்கில் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் சேம் இருக்குது, அதனால் இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் போகவே கூடாது. ட்ரெடிஷ்னலாக செக் பண்ணிடுறது நல்லது. ஸோ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் சேமுங்கிறது நம்ம போட்டாச்சு. அதுபடி அடுத்து L dash equal to 1.1. ஏன்னா 10% அப்படின்னா 100 கூட்டல் 10 அப்படிங்கும்போது 110%. அதன்படி 110 கீழ் 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 1.1 டைம்ஸ். அது ஃபஸ்ட்டு. அப்படி பார்க்கும்போது இங்கே 1.1 டைம்ஸ்ன்னு இருக்கா, 1.9 சேமு அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ இது எப்படி மாறுதுங்கிறதையும் செக் பண்ணும். அப்போது நமக்கு சொல்லியிருக்கிறது L dash மட்டுமே 1.1 L. அப்போ A dash L dash equal to ALலாம். ஸோ A dash equal to AL divided by L dash. L dash கொடுக்க அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்லும் கட் ஆகும்போது A கீழ் 1.1. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரோ இன்ட்டு 1.1 L டிவைடட் பை A பை 1.1. ஸோ இந்த 1.1 மேலே போச்சுன்னா 1.21 இன்ட்டு ரோ L பை A, 1.21 டைம்ஸ் ஆஃப் R அப்படிங்கிறது இந்த சம் முடியுது. இந்த கொஸ்டினில் 1.1 டைமு சேம் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை தான் சூஸ் பண்ணியிருப்போம். வார்த்தைகள் கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன்னா அந்த 1.1ங்கிற வார்த்தை சும்மா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் 2 விஷயமாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு ஈக்குவலண்ட்டான ஆன்சர் இருக்கும். உங்களை குழப்பறதுக்காக மிகச்சரியாக நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணும்போது மட்டுமே உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும் என்பதை மனதில் கொள்க.
அடுத்த கொஸ்டின் a wire of 50 cm long அப்போ L 1 mm square அப்படின்னா area in cross section carries a current 4 ampere I. When connected to 2 volt battery, the resistivity of the wire, simplest stuff, R equal to rho L divided by A ங்கிற ஃபார்முலா இருக்குது. rho which is equal to RA by L. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏரியா இருக்குது, லென்த் இருக்குது. லென்த் அதுவும் சென்டிமீட்டரில் இருக்குது. அதை நம்ம என்னென்னு பண்ணோம், மீட்டருக்கு மாற்றினோம்னா 50 × 10⁻²ங்கிறத மாற்றிருக்கணும். அடுத்து R கண்டுபிடிக்கிறதுக்கு V equal to I × R, ஏன்னா வோல்டேஜ் இருக்குது, I இருக்குது. அப்போ R equal to V by I, 2/4னா 0.5. அந்த 0.5 மேலே போட்டுட்டேன். ஏரியாவோட மதிப்பு 10⁻⁻6, ஏன்னா 1 mm square which is equal to 10⁻⁻2 ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகே, 10⁻⁻3 அல்லவா? ஸோ 10⁻⁻6ன்னு இருக்கும். அந்த ஆன்சர் 10⁻⁻6. 50 சென்டிமீட்டர்னு சொல்லும்போது 1 சென்டிமீட்டருங்கிறது 10⁻⁻2 மீட்டர். அப்போ 50னா இங்கே 10 100ன்னு வரும். அதுக்கப்புறம் மீதி வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வரும்போது 10⁻⁻6 ஓம் மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக an electric charged particle having drift velocity VDயோட வேல்யூ கொடுத்துருக்கு, in an electric field Eயோட வேல்யூ கொடுத்துருக்கு, has mobility in terms of meter square per volt per second. ஏன்னா அதனால தான் இங்கே எங்கேயுமே என்ன கொடுக்கல, யூனிட்டே கொடுக்கல. நம்ம என்ன செய்வோம்னா யூனிட் கொடுக்காம இருக்கேன்னு யோசிக்கக்கூடாது, யூனிட்டை முன்னாடி இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் வேறு கேட்டது 2020. மொபிலிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு VD டிவைட் பை ங்கிறது தெரியும். டைரெக்டான கொஸ்டின், டைரெக்டான ஆன்சர். ஸோ 2.5 × 10⁻6 மீட்டர் ஸ்கொயர் பை வோல்ட் செகண்ட். அந்த வேல்யூவும் இங்கே இருக்குது. எனக்கு என்ன குழப்பம் வந்துச்சு அப்படின்னா, இங்கே 10⁻6 இருக்குது, -6 இருக்குது. கவனிச்சிங்களா? ஸோ அதன்படி இந்த ஆன்சர் கரெக்டு. யூனிட்லேயே நம்ம பாட்டுக்கு தனியாகிட்டே இருக்கும்போது தான் மேலே இருக்கிற யூனிட்டை கவனிக்காமல் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ அதோட யூனிட் மீட்டர் பர் செகண்டு, இதை வோல்ட் பர் மீட்டர்னு எடுக்கணும். எடுத்திங்கன்னா மீட்டர் இங்கே மேலே போகும்போது மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை வோல்ட் செகண்டுன்னு வருது. ஸோ ஆன்சர் சிம்பிள் தான். 10⁻6 இருக்குது, 10⁻−6 இருக்குது. அதில் பதட்டத்தில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் சம் இஸ் அ ஃபெயிலியர் அப்படிங்கிறத ப்ளீஸ் மேக் ஷூர். அடுத்து த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ டிஸ்சார்ஜ் ஜோப் இஸ் ஆல்வேஸ் நான் ஓமிக். ஏன்னா டிஸ்சார்ஜ் ஜோபுங்கிறது வெளியில் போகக்கூடிய விஷயம், அது ஓம் கிடையாது, நான் ஓமிக் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு கலர் கோடு கொடுத்துருக்காங்க, எல்லோ வயலட்டு ப்ரௌனு கோல்டு. எல்லோ என்று சொல்லும்போது 4, வயலட்டுன்னு சொன்னால் 7. திஸ் இஸ் ஃபார் JEE, நாட் ஃபார் NEET. தேவைப்படாது. போன வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. 2020 முக்கியமான கொஸ்டின்களில் இதுவும் ஒன்று. அதே மாதிரி ப்ரௌனு கோல்டு. ப்ரௌனோட யூனிட்டு 10⁻1. அதே மாதிரி டாலரன்ஸை பொறுத்த மட்டும் கோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. கோல்டுன்னு 5% தான் டாலரன்ஸு. அப்போது 4 7 × 10 4 7 × 10⁻1னா 470 ஓம்ஸு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5%. இங்கே பார்த்தீங்கன்னா 470ங்கிற இடத்துல 2 மதிப்பு இருக்குது. ஆனால் 1 கிலோ ஓமு, இன்னொன்று சாதா ஓம். கிலோ ஓம்னா 470 × 10⁻3 ஓம்ஸ். ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிடுவோம்னா, அப்பாடா 470 நம்ம கண்டுபிடிக்கிறதே ஆன்சர் வந்துச்சுன்ட்டு வேகமாக இதை கூட கொண்டு போகலாம். அதே நேரத்தில் இதையும் டச் பண்ணலான்னு வச்சுங்களேன். ஸோ 470 இந்த மாதிரி ஆர்டரை கிளியராக போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா திஸ் வில் பி த கரெக்ட் ஆன்சருங்கிறத பார்க்குறோம். இங்கேயும் 2 ஆன்சர் மேட்சபிளாக வருது. 4 ஆன்சருமே இந்த 4 7ங்கிறத சுற்றியே இருக்குது. அதையும் நன்றாக கவனிக்கவும். இந்த கொஸ்டினை இன்னொரு வாரத்தில் சூப்பராக சொல்லணுன்னா 0.47 × 0.47 கிலோ ஓம்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% அப்படி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கொடுத்தா நீங்கள் அதை தானே சூஸ் பண்ணி ஆகணும். இந்த வேல்யூவை கொடுக்காம 0.47 கிலோ ஓம்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் நீங்கள் என்ன 470 தான் அப்படி கிலோவில் கொடுத்துருக்காங்கங்கிறத நீங்களாக கொண்டு அதுக்கப்புறமாக எழுத வேண்டியிருக்கும். சரிங்களா? அடுத்து ஐடென்டிஃபை த செட் இன் விச் 3 மெட்டீரியல்ஸ் ஆர் குட் கண்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. காப்பர், கோல்டு, அப்புறம் சில்வர். ஸோ இந்த ஆர்டரில் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், which of the following graph represent the variation of resistivity with temperature. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதுக்கும் டெம்பரேச்சருக்கும் பார்த்தீங்கன்னா ரோ which is equal to rho into 1+. நீங்கள் ஏற்கனவே ஆர் தானே சார் சொல்லுவீங்க. R equal to R0 into 1+ alpha into delta t கொடுப்பீங்களே. ஆறுங்கிறது என்ன, ரோ எல் பை ஏ. ஸோ இரண்டுக்கும் ஆருக்கும் ஆர் டேஷுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் ரோ ஈக்குவல் டு ரோ டேஷு. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரோ இஸ் ப்ரொபோஷனல் டு இங்கே இருந்தாலும் இது ப்ரொபோஷனல் எடுத்திங்கன்னா ரோ இஸ் ப்ரொபோஷனல் டு ஆஸ் வெல் அஸ் ரோ டேஷ் இன்ட்டு இப்படி நமக்கு அந்த இதோட வேல்யூவால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தேர் வில் பி எ சடன் ட்ராப் சடன் இன்க்ரீஸ். அதனால் இது எப்படி ஆகும்னா எடுத்தோடனே உங்களுக்கு ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆகாது. தேர் வில் பி சம் இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு டெம்பரேச்சரோட இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ அதுதான் இதை நம்ம பேஸ் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஒன், இது சாலிட் விச் ஹேவ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னால் இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர் மட்டுமே. மெட்டலை பொறுத்த மட்டும் இட் இஸ் கம்ப்ளீட்லி பாசிட்டிவ். நெகட்டிவில் வரக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்சுலேட்டருக்கும் செமிகண்டக்டருக்கும் மட்டும்தான். ஸோ லாஸ்ட்டு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா NEET 2020, இந்த கொஸ்டினும் ஆல்சோ NEET 2020. அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் அஸ் அ சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் டிவைஸ். ஃபியூஸ். ஏன்னா எப்போ நமக்கு வந்து
ஃபியூஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா நமக்கு கரண்ட் வந்து எப்போ அபரிவிதமாக வெளியில் ஃப்ளோ ஆகுதோ, எப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸில் இஷ்யூஸ் வருதோ, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்லையோ இல்லை ரெசிஸ்டன்ஸ்லையோ இஷ்யூஸ் வருதோ, அப்போ கரண்ட் அபரிவிதமாக வெளியில் டிஸ்சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆகிறத தடுக்கிறதுக்காக ஃபியூஸுங்கிற விஷயம் பண்ணுவோம். ஹை டென்ஷன் கேபிள்ஸ் ஹெச்டி கேபிள்ஸில் என்ன பண்ணணும், இட் மஸ்ட் பி கன்ஸ்டிக்யூட்டட் வித் லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கான காரணமே என்னென்னா, டிஸ்சார்ஜில் கொலாப்ஸ் ஏற்பட்டு டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா லோ ரெசிஸ்டன்ஸில் வைக்கணும். லோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சுருக்கணும், அதிக லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ரிட்டர்ன் ஆகி யார் மேலே வேணாலும் டேமேஜ் ஆகலாம். ஏன்னா அதுக்கு ஃபியூஸுங்கிறது வந்து சிக்கல் வரும் ஹை டென்ஷன் கேபிள்ஸில், பவர் கேபிள்ஸில். இதுவே இங்கே சர்க்கியூட்டுன்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் தான். ஸோ சர்க்கியூட்லேயே நம்ம ஃபியூஸுங்கிறது ஆல்ரெடி லோடராக வச்சுருப்பாங்க, ஏன்னா ஃபர்தராக பாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ த ஆப்ஷன் இஸ் 2019 கேட்கப்பட்ட கொஸ்டின், ஃபியூஸ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான், பட் இது டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் வரக்கூடிய கொஸ்டினாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் மேண்டேட் ஆகுது. சார்ஜ் ஃப்ளோயிங் அப்படிங்கிறது பார்க்கும்போது Q = AT - BT ஸ்கொயரு, ABR பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட், டோட்டல் ஹீட். ஸோ வாட் மீன் பை டோட்டல் ஹீட், ஏன்னா இந்த வார்த்தை தான் நமக்கு டக்குன்னு வரும். சர்க்கியூட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துட்டா பரவாயில்ல, அதுன்னு ஹீட்டுங்கிற ஒரு வார்த்தை வரும்போது தான் நமக்கு குழப்பம் ஏற்படும். ஸோ how will you calculate the heat அப்படின்னு பார்க்கும்போது which is nothing but I square into R into T. யூஸ்வலாக எனர்ஜின்னு சொல்லும்போது I square into R, power which is equal to I square into Rன்னு பார்ப்போமா. power which is equal to energy by time. அந்த எனர்ஜிங்கிறது இங்கே போகும்போது I square into R into T, இது மூணுமே வந்துடுது. ஸோ இந்த டீயை தான் நம்ம இதில் கொண்டு போகிறோம். ஸோ இந்த H is nothing but your energy. ஸோ எனர்ஜி பை டைம் which is equal to we have power. நெக்ஸ்ட்டு இந்த டீங்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஐங்கிறது dq by dt. அதை கொண்டு போகும்போது A இன்ட்டு டி இந்த கியூவை டிஸ்சார்ஜ் பண்ணினா A into 1 minus 2 into B into T. ஸோ A minus BT. டீயை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா A divided by 2B. H equal to R into integration of A minus 2BT into dt. அதை இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் இன்டெகிரேஷன் A become A square 4B square T square, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு. ஸோ த வேல்யூ A minus 2BT ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா A square ப்ளஸ் 4B square T square மைனஸ் 2 2s are 4ABT அப்படின்னு வருது. அதான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் A square T, இதை டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி T equal to A divided by 2Bங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணும்போது வில் கெட் A cube by 2B, A cube divided by 6B மைனஸ் A cube divided by 2B. ஸோ இந்த மாதிரியான வேல்யூ வரையும் இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக தங்கக்கூடியது A cube divided by 6B into R. இந்த கேபிட்டல் ஆர் மல்டிப்ளை பண்ணால் A cube கேபிட்டல் ஆர் டிவைடட் பை 6B அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் சரியாக வரும். கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான், பட் வேறு வழியில் கேட்டிருக்காங்க, இதை நம்மளுக்கு சொல்லி ஆகணும் இல்லையா. ஸோ டஃப்பாக கேட்கணுன்னு முடிவு பண்ணாங்கன்னா அப்படி தான் கேட்பாங்க. ஓகே.